ஹரியானாவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியே ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஊடகங்கள் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பா அந்த கட்சிக்குள் சிஎம் நாற்காலியை பிடிப்பதற்கான பந்தயம் சூடுபிடித்துள்ளது. நடந்து முடிந்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கட்சியான காங்கிரசும் தனித்து களமிறங்கியிருந்தன. மாநிலத்தில் முன்னர் ஆளும் கட்சியாக இருந்த இந்திய தேசிய லோக்தளம் கட்சி மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியுடனும் ஜனநாயக் ஜனதா கட்சி ஆசாத் சமாஜ் கட்சியுடனும் கூட்டணி அமைத்திருந்தன. ஆளும் கட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த மார்ச் மாதம் தான் முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டாரை நீக்கிவிட்டு மக்களவை உறுப்பினராக இருந்த நயாப் சிங் சைனியை முதலமைச்சராக நியமித்திருந்தது. இதனால் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றால் அவரே முதலமைச்சராக தொடர்வார் என தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக மாநிலத்தில் ஆட்சியை இழந்து நிற்கும் காங்கிரஸ் கட்சி யாரையும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தாமல் தேர்தலை சந்தித்தது. இதனால் 2005 முதல் 2014 வரை காங்கிரஸ் கட்சி சார்பாக முதலமைச்சராக இருந்த பூபேந்திர சிங் ஹூடா மற்றும் பட்டியலின மக்களின் தலைவராகவும் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் இருந்த செல்ஜா குமாரியும் முதலமைச்சருக்கான ரேஸில் முன்னணியில் இருந்தனர். இந்த நிலையில் கூடுதலாக மேலும் 3 பேர் தற்போது இந்த ரேஸில் குதித்திருக்கின்றனர். பூபேந்திர சிங் ஹூடா 2 முறை முதலமைச்சராக இருந்ததோடு மக்களவை தேர்தல் மற்றும் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் முன்னின்று தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தி இருக்கிறார். தனது ஆதரவாளர்கள் 70 பேருக்கு கட்சி தலைமையில் பேசி வேட்பாளர் சீட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார். தான் இன்னும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை என்றும் காங்கிரஸ் தான் கட்டாயம் ஆட்சி அமைக்கும் என்றும் ஆனால் கட்சி தலைமை முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்யும் என்றும் சூசகமாக தன்னை முன்னிறுத்தி பேசியிருக்கிறார் பூபேந்திர சிங் ஹூடா. இன்னொரு பக்கம் எதிராக நிற்கும் செல்ஜா குமாரி தற்போது மக்களவை தொகுதி எம்பியாக இருக்கிறார். தனது ஆதரவாளர்களுக்கு சீட்டு கேட்டபோது காங்கிரஸ் தலைமை போதிய இடங்களை கொடுக்க மறுத்ததால் சில நாட்கள் பிரச்சாரத்தை விட்டே ஒதுங்கி இருந்தார். போதாக்குறைக்கு அவர் எம்எல்ஏவாக போட்டியிட்டால் முதலமைச்சர் பதவியை கேட்பார் என்று எம்பிக்களுக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லை என அறிவித்திருந்தது காங்கிரஸ் கட்சி. ஆனாலும் எனது விசுவாசத்தையும் பரந்த அனுபவத்தையும் காங்கிரசால் புறக்கணித்து விட முடியாது. காங்கிரஸ் தலைமைதான் முதலமைச்சர் யார் என்பது குறித்து முடிவெடுக்கும் என செல்ஜா குமாரியும் தன்னை மறைமுகமாக முன்னிறுத்தி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். பூபேந்திர சிங் ஹூடாவின் மகன் தீபேந்திர சிங் ஹூடாவும் முதலமைச்சருக்கான ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்திய அவரது பேட்டியில் செல்ஜா குமாரி கூறுவதெல்லாம் சரிதான், ஆனால் கட்சிக்குள் ஒரு வழிமுறை இருக்கிறது. முதலில் கட்சி பெரும்பான்மை பெற வேண்டும், அதன் பிறகு கட்சி தலைமை எம்எல்ஏக்களுடன் கலந்து பேசிய பிறகே முடிவெடுக்கும் என பொடி வைத்து பேசியிருக்கிறார். பிரச்சார நேரங்களில் பூபேந்திர சிங் ஹூடாவின் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என தீபேந்திர சிங் ஹூடா தொடர்ந்து பேசி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ரேஸில் 4வது இடத்தில் இருப்பவர் ராஜ்யசபா எம்பியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா. முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறில்லை. ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் யாரை முதலமைச்சர் முகமாக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என பேசி தன்னுடைய முதல்வர் கனவையும் கட்சி தலைமைக்கு கடத்தி இருக்கிறார் ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா. ஹரியானா மாநில காங்கிரஸ் தலைவர் உடைபானும் இந்த ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது. பட்டியலின தலைவரான உடைபான் டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைமையுடன் நடந்த மீட்டிங் ஒன்றின் போது பட்டியலின தலைவருக்கு முதலமைச்சர் பதவி அளிக்கப்படுமா என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் அவரும் இந்த ரேஸில் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஒரே ஒரு முதலமைச்சர் பதவிக்கு தேர்தல் முடிவுகளுக்கு முன்னரே போட்டி தொடங்கி இருப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கான தலைவலி அதிகரித்திருக்கிறது. ஹரியானாவில் முதலமைச்சராக இவர்களில் யாரை காங்கிரஸ் தலைமை நியமிக்கப் போகிறது, நிராகரிக்கப்படும் தலைவர்கள் அடுத்து என்ன நடவடிக்கைகளில் இறங்குவார்கள் என்கிற எதிர்பார்ப்புகள் எகிரி இருக்கின்றன.